தமிழகத்தில் உள்ள மாணவர்களை துல்லியமாக கணக்கெடுக்க அனைத்து மாணவர்களுக்கும் ஸ்மார்ட் கார்டு வழங்கப்படும் என்று பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார். தமிழக பள்ளிக் கல்வித்துறை சார்பில் திருச்சி, அரியலூர், பெரம்பலூர், தஞ்சாவூர், நாகப்பட்டினம், திருவாரூர், புதுக்கோட்டை, கடலூர், விழுப்புரம் ஆகிய 9 மாவட்டங்களைச் சேர்ந்த 409 மெட்ரிகுலேஷன் பள்ளிகளுக்கு தற்காலிக அங்கீகாரம் வழங்கும் விழா திருச்சி சமயபுரம் அருகே உள்ள தனியார் பள்ளியில் நடைபெற்றது. இதில் பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் செங்கோட்டையன் அந்த பள்ளிகளுக்கு தற்காலிக அங்கீகாரம் வழங்கினார். விழாவில் பேசிய அமைச்சர் செங்கோட்டையன், தமிழகத்தில் உள்ள மாணவர்களை துல்லியமாக கணக்கெடுக்க அனைத்து மாணவர்களுக்கும் ஸ்மார்ட் கார்டு வழங்கப்பட உள்ளது என்று குறிப்பிட்டார். மாணவருடைய எண்ணிக்கை எவ்வளவு இருக்கிறது என்பதை கூர்ந்து கவனிக்கின்ற வகையில் தான் ஸ்மார்ட் கார்டு உருவாக்குவதற்கு இந்த அரசு நடவடிக்கை மேற்கொண்டிருக்கிறார். அதன் அடிப்படையில் எங்கே எந்த பள்ளியிலே மாணவர்கள் இருக்கிறார், எந்த பள்ளியிலே ஆசிரியர் கூடுதலாக இருக்கிறார், குறைவாக இருக்கிறார் என்ற எண்ணிக்கையை தெரிந்து கொள்வதற்காக நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருக்கிறார். அது மட்டுமல்ல, ஆதார என்னுடைய அட்டையுடைய அந்த எண்ணை போடுவதன் மூலமாக இந்தியாவுடைய எந்த மூலை முடுக்கிலே இருந்தாலும் அந்த மாணவன் தன்னுடைய ஸ்மார்ட் கார்டை வைத்துக் கொண்டு தன்னுடைய அறிவும், ஆற்றலையும், சிந்தனையும் பெறுவதற்கு வாய்ப்பளிக்கப்படும் என்பதை நான் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன்.